ஓம் சக்தி அங்காளம்மா, ஓம் சக்தி அங்காளம்மா, ஓம் சக்தி அங்காளம்மா. உலகம் பிறக்க முன் ஒரு நாழி முன் பிறந்தால், கலியுகம் பிறக்க முன் கால்நாழி முன் பிறந்தால், சூரியன் சந்திரன் இல்லாத நாட்டிலே முந்தி பிறந்தால், மூவரை ஈண்டெடுத்தாள், செத்து பிழைத்தாள், சிவனுக்கே பாரியானால், மாண்டு பிழைத்தாள், மறுரூபமான மாயசக்தி எங்கள் ஆதிசக்தி, எங்கள் அங்காள பரமேஸ்வரி. நீங்கள் பார்த்துங்கிறது உலக புகழ்பெற்ற 51 சக்தி பீடங்களில் முதன்மை பீடமாக இருக்கின்ற மேல்மலையூர் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரியுடைய ஊஞ்சல் தாலாட்டம்மனை தான் பார்த்துட்ருக்கீங்க. இந்த மாதம் ஆவணி மாதம் 2/9/2024 திங்கட்கிழமை ஊஞ்சல் தாலாட்டு நடைபெறும். அன்னைக்கு நைட்டு ஊஞ்சல் உற்சவம் நடைபெறும். வருகின்ற பக்தர்கள் எல்லாருமே ஆடி மாதத்தில் நிறைய பேர் மழை பெஞ்சதால் பார்க்காமே நிறைய பேர் போயிட்டீங்க. அதனால் இந்த மாதம் எல்லாருமே அம்மனுடைய ஊஞ்சல் தாலாட்டை பார்க்கணுன்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். இதில் என்ன பதிவுகள் கொடுக்க போகிறோம்னா, இந்த அமாவாசை ஊஞ்சல் உற்சவத்துக்காக நம்ம என்னென்ன செய்ய வேண்டிய கடமைன்னு ஒன்று இருக்குது. அந்த கடமையை முறை தவறாமல் நம்ம செஞ்சுட்டு நமக்கு உள்ளாட பித்ரு தோஷம், குலதெய்வ தோஷம் இது எல்லாமே நீங்கிடுச்சுனாவே அந்த இடத்துல சுபகாரியங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சுபகாரியங்கள் தடை, தொழிலில் தடை, பணத்தில் தடை, நிம்மதி இல்லாத வாழ்க்கை தான் இந்த கலியுகம் நமக்கு கொடுத்துட்ருக்கு. அதுக்காக நம்ம என்ன விரத முறைகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நான் அந்த பதிவில் கொடுக்க போகிறேன். நிறைய பேர் கேட்குறீங்க, அமாவாசை விரத வழிபாடுலாம் என்ன பண்ணணும், ஏது பண்ணணும்னு கேட்குறீங்க. அதுக்காக உண்டான பதிவுகள் தான் இந்த இதில் இருக்கும். அமாவாசைக்கு நம்ம காலையில் நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடியே, கோயிலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணணும்னா, பித்ருவுகளுக்காக நம்ம பூஜைகள் பண்ண வேண்டும். பூஜைகள் எப்படி பண்ணுறது சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. பூஜைகள் எப்படி பண்ணணும், அவங்களுக்கு என்னென்ன பிடிக்கும், என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது. ஏன் சார் நாங்கள் திதியில் தான் சார் செஞ்சோம், அந்த வருஷத்துக்கு ஒரு தடவை திதி செய்கிற பழக்கம் உண்டு சார், அமாவாசை விரத வழிபாடெலாம் எங்களுக்கு கடைபிடிக்கிற பழக்கம் இல்லை சார் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. பழக்கத்தை நம்ம தான் வச்சுக்கணும், பழக்கத்தை உருவாக்கிக்கணும். ஏன்னா வருஷத்துக்கு ஒரு நாள் செய்கிறது எல்லாம் உண்மை தான். ஏன்னா அந்த வருஷத்துக்கு ஒரு நாள் கொடுக்குறதே அவங்களுக்கு அதாவது வருஷம் ஃபுல்லான்றது ஒரு நாள் தான் கணக்கு அவங்களுக்கு. அதனால தான் வருஷத்துக்கு ஒரு நாள் அவங்க இறந்த நாள் எந்த நாள் பார்த்து அதுக்கு திதி கொடுப்பாங்க. அதுதான் வழக்கமாக வச்சிட்டு இருக்கிறது. ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, அந்த வழக்கத்தையும் பண்ணுறதில்ல. 1 வருஷம் ஆச்சு சார் அவங்களுக்கு திதி வச்சு கும்பிட்டு, 2 வருஷம் ஆச்சு சார், 3 வருஷம் ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைவே இல்லை. அந்த ஆத்மாக்கள் என்ன ஆகுதுன்னா பார்க்குது, வீட்டாண்ட பார்க்கும்போது நம்மளை பற்றி சுத்தமாக அவங்க நினச்சி கூட பார்க்கலையே, நம்ம எவ்வளோ இவங்களுக்காக கஷ்டப்பட்டோம், சொத்து சேர்த்தோம், எல்லாத்தையும் பண்ணோம், நமக்காக இவங்க ஒன்று கூட நினச்சி பார்க்கல. அதனால் அந்த ஆத்மாக்கள் என்ன ஆகுதுன்னா, அமாவாசைக்கு போகிற ஆத்மாக்கள் அந்தந்த வீட்டுக்கு அந்தந்த இடத்துக்கு போவோம். அவங்க சொந்த பந்தத்தை எல்லாம் பார்க்குறதுக்காக வருவாங்க. வரும்போது அவங்கள நினைக்கலன்னும் போது அவங்க போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, சாபம் விட்டுட்டு போவாங்க. நீ எதையுமே அனுபவிக்கக்கூடாது, நான் என்ன சூழ்நிலை இருந்துகிட்ருக்கேன், என்னை யாரும் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு, அதனால் அவங்க சாபம் விடுறதால தான் பார்த்தீங்கன்னா கஷ்டங்கள். அதான் சொல்லுவாங்க, வீட்டுக்கு வெளியே அவங்க நிற்கிறாங்க, வீட்டுக்குள்ளே வரலை. இதுதான் காரணம், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம நினச்சி பார்க்கணும். ஒவ்வொரு நாளுமே நான்லாம் நினச்சிட்டு தான் இருக்கேன். எங்கள் அப்பாவை நினைப்பேன், அம்மாவை நினைப்பேன், எல்லாமே அவங்க இறந்து போனவங்களை எல்லாருமே மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டே இருப்பேன். ஒவ்வொரு நாளுமே நினைக்காதனாலே இல்லை. அதுபடி நினைக்கும் போது என்னென்னா, அவங்க நம்மளுக்குள்ளே ஆத்மாத்தமாக இருந்து நமக்கு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது என்னென்னா, இந்த பேய் பிசாசு இவங்கெல்லாம் ஓட்டிட்டு அம்மாவை வர வச்சு அவங்களுக்கு அளவு போட்டு, அவங்களுக்கு திருப்பி 1 தடவை 3 தடவை அளவு போட வைப்போம். அதுமாரி அளவு போட்டுட்டு போனாங்கன்னா அம்மாவே முழுசாக இறங்கிடுவாங்க, அவங்க மேலே இறங்குவாங்க. நான் பேயை ஓட்டுறது அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அந்த விரத வழிபாட்டோடு இந்த கதைகளும் சேர்த்து சொல்கிறேன். ஏன்னா நம்ம பார்க்குறீங்கன்னா அதுக்குண்டான பதிவுகள் இருக்கணும்னு தான் இந்த பதிவுகளோடு சேர்த்து கொடுத்துட்ருக்கேன். அப்போ என்னென்னா, மாதம் கும்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா மாதம் கும்பிட்டோன்னா நமக்கு வருஷத்துக்கு ஒரு நாள் கும்பிட்ற பழக்கம் நமக்கு தேவையில்லை. வருஷத்துக்கு ஒரு நாள் கும்பிட்ற தேவையில்லை. ஏன்னா இப்போ இந்த கலியுகம் பல பிரச்சனை. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு நாள் கும்பிட்றது நம்ம ஏன்டா இருக்கிறோமா, ஏன் இருக்கணும் அப்படின்ற வேதனை கஷ்டங்கள் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதனால் அவங்களுக்கு திதி பார்க்க தேவையில்லை, நட்சத்திரம் பார்க்க தேவையில்லை, எதையும் பார்க்க தேவையில்லை. கடற்கரையில் ஓரத்தில் போயிட்டு அவங்களுக்கு உண்டான திதி பிண்டம் கொடுக்கறது இதெல்லாம் கூட பண்ணணும்னு அவசியம் இல்லை. வீட்லேயே அவங்களுக்காக வழிபட்டோம்னாவே அவங்க ஆசையாக நமக்கு அவங்களுக்கு தேவையானது என்ன சாப்பிடுவாங்க. ஏன்னா
செத்த ஆத்மாக்கள் நம்ம வீட்டிலேருந்து யார் யார் இறந்தாங்கன்னு பாருங்கள். எந்த வயசுள்ள நபர்கள் இருந்திருக்காங்க, எந்த மாதிரி தாத்தாவா, பாட்டியா, அப்பாவா, மாமாவா, சித்தப்பாவா, யார் யார் இறந்தாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே மைண்டில் வச்சுங்க. அவங்களாம் என்ன சாப்பிடுவாங்க, என்ன மாதிரி ஐட்டம்லாம் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சாப்பிட்லாம். அவங்களுக்காக வந்து அந்த மாதிரி விரதத்தை வந்து படைக்கலாம். அந்த மாதிரி நான் கொடுத்துட்ருக்கேன். மேற்கொண்டு என்னென்னா வந்து அவங்களுக்காக படைக்கும் போது யார் படைக்கணும் அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த வீட்டில் உள்ள பெண்கள், மருமகள் தான் படைக்கணும். அவங்களாம் விரதம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த வீட்டு வாரிசு எல்லாருமே வந்து விரதம் இருக்கணும். அவங்களுக்காக விரதம் இருந்து அதை படையல் போட்டு சாப்பிடணும். அப்போ என்னென்னா அந்த இடத்துல வந்து சேஞ்சஸ் கிடைக்கிது. அது எப்படி சார் விரதம் இருக்கிறது அப்படின்னு சொன்னால், அதான் நான் அதை முறையாக சொல்கிறேன். அதாவது பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு வந்து காலையில் பெருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வீட்டை கூட பெருக்கக்கூடாது. ஏன்னா அந்த செத்த ஆத்மாக்களுக்காக வந்து வீட்டை வாசலில் தண்ணி தெளிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கோலம் போடக்கூடாது, வீட்டை தெளிக்கக்கூடாது, எதையுமே பெருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா செத்த ஆத்மாக்களுக்கு வந்து நிற்கும் போது நம்ம அவங்களுக்கு வந்து எதையுமே இது பண்ணக்கூடாது, க்ளீன் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் சாயந்தரத்துக்கு மேலே அம்பாளுக்காக, அந்த குலதெய்வத்துக்காக செய்கிறது தான் சாயந்தரம் வந்து பெருக்கிட்டு தண்ணி தெளிச்சிட்டு கோலம் போட்டு அதுக்கப்புறம் பண்ணுறது. செத்த ஆத்மாக்களுக்காக எதையுமே செய்ய வேணான்னு சொல்கிறான். அவங்க நினைவு, ஏன்னா மைண்டு ஃபுல்லாக வந்து அவங்களுடைய நினைவாக இருக்கணும். இந்த மாதிரி நபர்கள் இறந்துட்டாங்களே, நம்ம குடும்பத்தில் இன்றைக்கி பேசுகிறதுக்கு வழி இல்லாமல் இருக்குது, வெளியே நிற்கிறாங்களே, அவங்க வீட்டுக்குள்ளே வரணும். அந்த கிரகம் ஜோடித்து வரணும்னு பார்த்திங்கன்னா அதிக செலவாகும். அந்த கிரகம் ஜோடிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி மாதம் அமாவாசைக்கு காலையில் எழுந்தவுடனே அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் என்னென்ன இருக்குதோ, அவங்க சிக்கன் சாப்பிட்டா சிக்கன், மட்டன், மீன், குழம்பு, சரக்கு, பீடி, சிகரெட்டு, துணிமணிகள், அவங்களுக்கு தேவையான துணிமணி, இதெல்லாம் வச்சு கூட படைக்கலாம். இது என்ன பண்ணணும்னு சொன்னால், வீட்டில் சமைச்சு அதுக்கு தேவையான சாம்பார், ரசம், மோர் எல்லாமே வைக்கிறீங்க. இது என்ன சார் பண்ணணும், எப்படி சார் படையல் போடுறது அப்படின்னு சொன்னால், வீட்டுக்கு வாசலில் போடணும். 3 இலை போடணும். வீட்டுக்குள்ளே நீங்கள் போடுறது போடுங்க. அது வந்து நீங்கள் வீட்டில் வந்து படைச்சிட்டு நீங்கள் சாப்பிட்றது. அதாவது அந்த விரதம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்காக வந்து வீட்டில் வந்து 4 பேர் 3 பேர் விரதம் இருக்கிறாங்கன்னா 3 இலை வந்து வீட்டு உள்ளே படைச்சி வீட்டு உள்ளே போகிறது. அந்த விரதத்தை இருக்கிறவங்க அதை சாப்பிட்லாம். வீட்டுக்கு வெளியில், வீட்டுக்கு வாசலில் போடக்கூடிய சாப்பாடு வந்து 3 இலை வச்சு போடணும். அந்த 3 இலை யாராக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அம்மா வழி சொந்த பந்தம். அதாவது அம்மா வழினா அந்த சொந்த பந்தத்தில் வரவங்க எல்லாருமே. அதாவது பித்ரு தோஷம், மாதர் தோஷம்னு சொல்லுவாங்க. மாதர் தோஷம்னா அம்மா வழி சொந்த பந்தங்கள்லாம் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே சேர்ந்து தான் அந்த படையல் போடுறோம். பித்ரு தோஷம், அது பித்ருனா தகப்பன் வழியான சொந்த பந்தம், தாத்தா, கொள்ளு தாத்தா, அப்படியே பார்த்திங்கன்னா அந்த வழி சொந்த பந்தத்துக்காக நம்ம படையல் போடுறோம். முன்னோர் இலை யாருக்கு சார் பார்த்திங்கன்னா வந்து நண்பர்கள், நம்ம கூட பிறந்தவங்க, அவங்க தான் அந்த நண்பர்களாக இருந்தவங்க இறந்துருந்தாங்கன்னா கூட அவங்க கூட அந்த இடத்த பார்க்குறதுக்காக வருவாங்கன்னு சொல்லிட்டு ஐதீகம் சொல்லுது. அப்போ 3 இலை போடுறது 3 ஆத்மாக்களுக்காக போடுறோம். அப்படி போடும் போது என்ன ஆகுதுன்னா வந்து அவங்க வந்து சாப்பிட்றதுக்காக வருவாங்க, வந்து சாப்பிடுவாங்க. நமக்காக பிள்ளைகள் இன்றைக்கி வந்து கஷ்டப்பட்டுட்ருக்காங்க, நமக்கு இந்த குடும்பம் இன்றைக்கி இந்த அளவுக்கு இருந்துகிட்ருக்கு அப்படி சொல்லிட்டு அந்த ஆத்மாக்களை, கெட்ட ஆத்மாக்களை நல்ல ஆத்மாக்களாக மாறுவாங்க. இன்றைக்கி வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா கெட்ட ஆத்மாக்களாக இருக்காங்க. ஏன்னா வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பிக்குள்ளே ஒத்துரிமை இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்க 2 பேருக்குள்ளே கருத்து வேறுபாடு பிரிஞ்சிருக்கிறாங்க. குடும்பமும் இந்த அண்ணன் தம்பி யாருமே ஒத்துமையாக இல்லை. அங்கங்கே தனித்தனி குடும்பமாக இருந்துகிட்ருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா இவங்களுடைய சாபம் தான். அவங்க வந்து பார்த்திங்கன்னா சொத்தை வந்து பிரிக்கவே முடியாது. சொத்தமும் பிரிக்க முடியாது. எல்லாமே கோர்ட்டு கேஸ்மாக நடந்துகிட்ருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா காலத்தில் அவர் நடந்தால் சார், இப்போ என் பையன் நடக்கிறான். அதுக்கப்புறம் அது கேஸோட முடிவே தெரியாது, அப்படியே போயிட்டே இருக்கும். யாருமே அனுபவிக்க முடியாது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்காக நம்ம எந்த ஒரு செயலும் செய்யாத விட்டால் அவங்க வந்து நம்மளுடைய சாபக்கட்டளையால் என்ன ஆகுதுன்னா அந்த சொத்தை வந்து பிரிக்க முடியாது, அப்படியே கிடக்கும் சார். அது என்றைக்கு பிரிக்கிறாங்களோ பிரிக்கிட்டேன் சார் சொல்லிட்டு அந்த சொத்தை யாரும் அனுபவிக்க முடியாது. அந்த சொத்தை வந்து யாருமே அனுபவிக்க முடியாமல் பார்த்திங்கன்னா அதில் வந்து பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். அப்படியே மூதாதைய சொத்து அப்படியே தான் இருக்கும். சார் ஒன்றும் பங்கு பிரிக்கல சார், அப்படியே தான் சார் இருக்குது. பார்த்தோன்னா அங்கே அனுபவிச்சிருக்கிறேன் சார், எங்கள் அண்ணன் அனுபவிச்சிருக்கேன் சார். அந்த இடத்துல வந்து யாருன்னா ஒருத்தர் மட்டும்தான் இருக்க முடியும், மற்றவங்க யாருமே இருக்க முடியாது. அந்த ஊர்லேயே இருக்க முடியாது, வெளியில் இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். அந்த வந்து ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பித்ருக்கள் வந்து சாபத்தால் என்ன ஆகுதுன்னா பிரச்சனை இருக்கும். அது பித்ருக்கள் சாபம்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மாதர் தோஷம்னு பார்த்தீங்கன்னா அம்மா வழி சொந்த பந்தத்துக்கு உண்டான தாய் மகன் பிரச்சனைகளாக இருந்திருக்கும். தாய் மகன் உறவுக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்கும்.
அங்கேயும் பார்த்தீங்கன்னா அவங்க சொத்து கொடுக்க மாட்டாங்க. பொண்ணுக்கு தேவையான சொத்துக்கள் அவங்கக்கிட்டேருந்து எதையுமே எதிர்பார்க்க முடியாத சூழ்நிலை வரும். எங்கள் அம்மா வீட்லேயும் இருக்குது சார், அவங்களும் எதுவும் கொடுக்கல சார் எனக்கு. எல்லாமே பிரிச்சுக்கினாங்க, அண்ணன் தம்பி பிரிச்சுக்கிட்டாங்க, எனக்கு சொத்து பற்றி எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாத தோஷம்தான். ஏன்னா அந்த அவங்கள நினைக்கலன்ற ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு அது நம்ம எதையுமே அனுபவிக்க முடியாத சூழ்நிலை உருவாக்கிடுவாங்க. அதுக்காக தான் இந்த பித்ரு தோஷம், மாத தோஷம், ஃப்ரெண்டுங்களுக்கு இந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு தேவையான பூஜைகள் போடணும். அந்த பூஜைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இலையிலே அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டமாக வச்சு நம்ம செய்யணும். அது என்ன மனசில் தோணுதோ அவங்களுக்கு அதை சேர்ந்த மாதிரி வைங்க. எதெல்லாம் வைக்கணும்னு தோணுதோ, அவங்க சாப்பிடுவாங்கன்னு மனசுக்குள்ளே தோணுதோ அதெல்லாம் வைங்க. வச்சு அந்த இலையை படையலாக போடுங்க. அதில் என்ன பண்ணணும், ஒரு கருப்பு எள்ளு கலந்த தயிர் உருண்டையை வச்சு வைக்கணும். பிண்டமாக வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பிண்டத்தை நம்ம அந்த இலையில் சேர்த்து வைக்கலாம். இல்லைனா கருப்பு கலர் கூல்ட்ரிங்க்ஸ் வைக்கலாம், தண்ணி வைக்கலாம். இது எல்லாமே நம்ம வச்சு அவங்களுக்காக என்ன பண்ணணும், நம்ம ஆர்ப்பாத்தமாக வணங்கணும். அதுமாரி வெளியவே, அதாவது சூரியன் பார்த்து நம்ம வணங்கணும். கிழக்கு நோக்கி பார்த்துட்டு எல்லாருமே குடும்பத்தோடு வணங்கி, இது மாதிரி இருக்குது எங்களுக்கு வீட்டில் பிரச்சனைலாம் இருக்குது, நீங்களாம் யாரும் ஊட்டி உள்ள வரலன்னு சொல்கிறாங்க, வெளியே நிற்கிறதுன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு அந்தளவு செலவு பண்ணி ஒரு கிரகம் ஜோடித்து உங்களை உள்ளே அடைக்கிறதுக்கு உண்டான வழிகள் எங்கிட்ட எதுவுமே கிடையாது. ஏதோ எங்ககிட்ட இருக்கிறத வச்சு நாங்கள் சாப்பிட்ற ஐட்டத்தை வச்சு உனக்காக இந்த படையில் நாங்கள் போடுறோம்னு சொல்லிட்டு அப்படியே வேண்டிக்கிட்டு மண்டிக்கிட்டு வேண்டும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த சாப்பாட்டை அவங்க எடுத்துக்குவாங்க. அது நம்ம சாப்பிடக்கூடாது. 3 இலையில் வைக்கிறோம்னு சொன்னால் அது நாய், எறும்பு, ஈக்கள், எது ஒன்றா ஜீவராசிகள் எது ஒன்றாலும் சாப்பிட்லாம். அதை நம்ம தொடக்கூடாது. அந்த 3 இலையை அப்படியே விட்டுடலாம். எப்போ செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 11 மணிக்கு, 12 மணிக்கு, இல்லை 1 மணி, 2 மணி இந்த மாதிரி டைமில் நம்ம செய்யலாம், பகலில். அதுக்கப்புறம் தான் அம்பாளுடைய வழிபாடு, குலதெய்வ வழிபாடுலாம் பார்த்திங்கன்னா சாயந்தரத்தில் தான். சாயந்தரம் தான் பெருக்கிட்டு அதுக்கு மேலே தான் நம்ம தீபம் ஏற்றுறதுலேருந்து எல்லாமே இந்த மாதிரி பண்ணணும். அந்த குலதெய்வத்துக்காக வீட்டிலே நம்ம குலதெய்வம் அமாவாசை டைமில் நம்ம செய்யலாம். இது மாதிரி செய்ய தான் ஒரு 3 மாதம் 4 மாதம் இல்லை 1 வருஷம் இப்படி தொடர்ச்சியாக செய்ய உங்கள் பிரச்சனையானது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். அவங்க போகிறவங்க பிரச்சனையோடு போகிறவங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை உருவாக்குவாங்க. அவங்க கோபமாக இருந்தாலும் சரி, அவங்க கோபமே இருந்தாலும் நான் ஏதோ தெரிஞ்சும் தெரியாமல் கூட தப்பு பண்ணிக்கலாம், நீங்கள் இறக்கும் தருவாயில் நம்ம போய் பார்த்து கூட இருக்க மாட்டோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் நான் நல்லபடியாக தான் சார் வச்சுருந்தோம், எந்த வித குறையும் இல்லை சார் அப்படின்வாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த கடைசி காலத்தில் உயிர் விடும்போது நம்ம கிட்ட கூட போயிருக்க மாட்டோம். கிட்ட போகாதால என்ன ஆகுதுன்னா, அவங்க நம்மளை ஒரு பழிவாங்கிற குணத்துக்கு மாறிடுறாங்க. என்னை கடைசி காலத்தில் என்னை பார்ப்பாங்களான்னு நினச்சேன், யாருமே என்னை பார்க்கல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, பழிவாங்கிற குணத்தோடு அவங்க இருக்கிறாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு நாங்கள் பேய் பிடிச்சிக்கிறது ஹோட்டலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே சத்தாத்மக்களாக தான் இருக்கிறாங்க. யார் செத்தாங்களோ அவங்களே தான் பிடிச்சிக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே அந்த அத்தனை யார் செத்து போனாங்களோ மாண்டவங்களாம் அத்தனை பேரும் யாருன்னா ஒருத்த மேலே பிடிச்சிக்கிட்டு அந்த வீட்டில் ஆட்டி படைச்சிக்கிட்டு வீட்டில் எந்த சுபகாரியங்களும் செய்ய விடாமல் தடை பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது தான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகுது. என்னடா இது, இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ வெளியிலேருந்து சேட்டைகள் அந்த மாதிரி தான் பிடிக்கும், வெளியில் போனாங்கன்னா பேய் பிசாசு பிடிச்சிச்சின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா வீட்டில் இருக்கிற ஆத்மாக்களே, இந்த கெட்ட சக்தி ஆத்மாக்களே அவங்கள பிடிச்சிக்கிட்டு வாட்டி வச்சிட்ருக்காங்க. அப்புறம் கூப்பிட்டு கேட்கும் போது தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி இருக்குது, எனக்கு சேர வேண்டியதெல்லாம் இந்த மாதிரி இருக்குது, எனக்கு இந்த மாதிரிலாம் பண்ணாங்க, நான் செத்தது இந்த மாதிரி செத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, அம்பாள் அளவு போட்டாங்க, அளவு போட்டுட்டு அம்மா ஆடிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி பேய் ஓட்டினாலும் சரி 3 தடவை வர வைப்போம். 3 தடவை வர வச்சு அம்பாளை இறக்கி முழுமையாக அவங்களுக்கு தீர்வு கொடுக்குறோம். இந்த தீர்வு எங்கேயுமே இந்த ப்ராசஸிங்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க, எங்கேயுமே செய்ய மாட்டாங்க. அதனால் இங்கே வர்றவங்க அத்தனை பேருமே சரி சந்தோஷமாக தான் போவாங்க. பேய் ஓட்டிட்டேன் சார், அளவு போட்டேன் சார், நல்லா இருக்கிறேன் சார், வெளியிலேருந்து எல்லாம் இப்போ பாப்பாவெல்லாம் நல்லா இருக்குது சார், எந்த வித பிரச்சனையும் இல்லை சார், நல்லா இருக்கிறாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஏன்னா எந்த இடத்துல போனாலும் இந்த மாதிரி செய்கிறதில்ல, முறையாக செய்கிறது கிடையாது, எதுவும் பண்ணுறதில்ல. செலவுகள் பண்ணாலும் அதுக்கு கேரண்டி இருக்கணும். நாங்கள் நினைக்கிறவங்க, நாங்கள் செலவு பண்ணுறீங்க அதுக்குண்டான முழு திருப்தி இருக்கணும். நிறைய பேர் பார்க்குறேன், சார் பரவாயில்ல சார் எனக்கு செய்யுங்க சார், உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் கேட்குறத விட அதிகமாக தர சால்றாங்க. ஏன்னா அவ்வளோ கஷ்டங்கள், 10 வருஷம் 5 வருஷம் எங்கேயும் போய் பார்க்காத இடம் இல்லை.
அவங்கள வெறுத்து போய் உட்காந்துங்கிற சூழ்நிலை தான் இப்போ நம்ம வீடியோவை பார்த்துட்ருக்காங்க. பார்க்கும்போது இந்த இடத்தையாவது நமக்கு ஒரு மாற்றத்தை தரமாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்பி வந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மாற்றத்தை தரணும்னா நாங்களும் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். அதனால் வந்து இங்கே வர்றது பார்த்திங்கன்னா 99 கேஸ் வந்து எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் ஏதோ 1-2 கேஸ் தான் மிஸ் ஆகும். அதை விட ஒதுங்கி இருக்கோம். மறுபடியும் திருப்பி வந்து அதை கூப்பிட்டு அதுக்கு தான் 2 தடவை 3 தடவை வர சொல்கிறதுக்கு காரணமே. ஏன் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னால் இதுதான். நான் மற்ற இடத்துலலாம் யாரும் கூப்பிட மாட்டாங்க, திரும்பி வாங்கன்னு கூட சொல்ல மாட்டாங்க. நாங்கள் வர சொல்கிறோம், வந்து அதுக்கப்புறம் வந்து என்ன ஏதுன்னு பார்த்து செக் பண்ணி பார்த்துட்டு கிளியர் ஆகிடுச்சு சார், நல்லாயிருக்கு, இனிமேல் பாப்பாவுக்கு எந்த வித பிரச்சனையும் வராது, இதுக்கு மேலே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விடுவோம். எப்படி எந்த அளவுக்கு அம்மா வந்து ஆட்டம் ஆடுறாங்க பாருங்கள். எந்த அளவுக்கு எல்லாம் வயசு பசங்க தான். அந்த அளவுக்கு சேட்டைகள் வந்து அந்த அளவுக்கு பிடிச்சிக்கிட்டு அவங்கள வாட்டி வதைக்குது. அவங்கள ஓட்டிட்டு அம்பாவை இறக்கி விட்றோம். எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால் அந்த கெட்ட சக்தியானது இந்த மாதிரி பண்ணோம். இன்றைக்கி செத்த ஆத்மாக்களும் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கள பிடிச்சி வாட்டி வதைக்கிறாங்க. நாங்கள் அவங்கள திட்டுவோம், பேசுவோம். அந்த குடும்பத்தில் இருந்துக்கிட்டே அந்த குடும்பத்தை வந்து ஆட்டி படைக்கிறியம்மா, உனக்கு நீ போனியா, போயிட்டே இரு, அவங்கள நாங்கள் பார்த்துக்குவாங்க, இருக்கிறவங்க பார்த்துக்குவாங்க. நீ வந்து இருக்கிறது வந்து தெய்வமாக இருந்து தான் அவங்களுக்கு வந்து செய்யணுமே தவிர இதுமாரி கெட்ட சக்தியாக மாறி அவங்கள வந்து ஆட்டி படைக்காத வீட்டில் சொல்லிட்டு அத்தனை நோய்கள் பிரச்சனைலேருந்து எல்லாமே அவங்க தான் கொடுத்துருப்பாங்க. அவங்கள ஓட்டிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அம்பாவை இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த செத்த ஆத்மாக்கள் சாந்தி அடையும், சாந்தமாகிட்டு திருப்பி அவங்க வந்து பிரச்சனை பண்ண மாட்டாங்க. அவங்க இறைவனோட சேர்ந்துருவாங்க. அதனால தான் வந்து அவங்கள கூப்பிட்டு பேசி அதுக்கு தகுந்த மாதிரி தான் இப்போ நம்ம கொடுத்துட்ருக்கோம். நிறைய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து குலதெய்வ வழிபாடு இல்லை, பித்தர்களுக்கு வழிபாடும் இல்லை. இந்த பித்தர்களுக்கு இந்த மாதிரி பூஜை முறைகள் நீங்கள் பண்ணும்போது அந்த பிரச்சனை குறைய ஆரம்பிச்சிடுது. அப்புறம் அவங்க வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடுவாங்க. நம்ம கூட நல்ல விஷயங்கள்லாம் பேசுவாங்க. நீ என்ன பேசுகிறியோ நல்லதெல்லாம் பேசும்போது அவங்க கூட இருந்து ஆசீர்வாதம் பண்ணி நமக்கு தெய்வம் மாதிரி தான். இன்றைக்கி இறந்தவங்கள்லாம் ஒரு தெய்வங்கள் தான். அந்த தெய்வங்கள் நம்மக்கிட்ட பேசணுன்னா நம்ம அவங்களுக்கு தேவையான பணிவிடை செய்யணும். இருக்கும்போது செய்யலனாலும் பரவாயில்ல, இன்றைக்கி மறந்து விட்டு இருந்தாலும் இதுக்கப்புறமாவது செய்ய ஆரம்பிங்க. இன்றைக்கி தான் சாப்பாடு போகிறதே இல்லையா. அப்பாவுக்கு பெரிய பார்த்திங்கன்னா குடும்பத்திலே வந்து யாருமே வயசானவங்களுக்கு நீ என்ன போகிறது நான் என்ன போகிறது அவங்கள வந்து சித்திரவதை பண்ணுறது இதுக்கு எல்லாமே வந்து சேர்ந்து தான் மொத்தமாக நமக்கு பழி வாங்குவாங்க. அவங்கள வந்து அரவணைக்கணும், அதுதான் பார்த்து அவங்களுக்கு வந்து தேவையானது. ஏன்னா கடைசி காலங்கள் வந்து அவங்கக்கிட்டேருந்து திட்டு சாபம் எதுவுமே வாங்கக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேர் சாபம் வாங்கிட்டு இருக்கீங்க. அவங்ககிட்டேருந்து எந்த சாபமும் வாங்காதீங்க. அந்த சாபத்தை வந்து நம்மளுடைய வம்சத்தையே அழிச்சிடும். அதனால தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குழந்தையே இல்லை. நானும் நிறைய பேர் பார்த்துருக்கேன். பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துலேயே வந்து 2 பையன் அவங்களுக்கு. அவங்க அம்மா வந்து இறந்துட்டாங்க. இறந்ததால் அவர் என்ன பண்ணார்னா வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அது வளர்க்கலை. அவங்க அந்த குழந்தைய வந்து தன்னுடைய பிள்ளையாகவே வளர்க்காமல் என்ன பண்ணாங்கன்னா பிரச்சனையாக பண்ணி அந்த குழந்தைங்களை எவ்வளோ அடிக்கணுமோ சித்திரவதை பண்ணணுமோ அவ்வளோ தூரம் பண்ணாங்க. கடைசியில் வந்து அந்த குழந்தைங்க எல்லாமே வந்து 2 பேருமே இறந்துட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு சொத்து பற்றி எல்லாமே இருக்குது, அவங்களுக்கு ஆனால் வாரிசு இல்லை. அவங்க வயிற்றுல குழந்தை வந்து தங்குன்னு பார்த்தா தங்கவே இல்லை, அவங்களுக்கு குழந்தையே இல்லை. அப்புறம் வந்து வளர்ப்பு பிள்ளை எடுத்து வளர்த்து ஆளாக்கி அதை படிக்க வச்சு அந்த மாதிரிலாம் இருந்துகிட்ருக்காங்க. தனக்கு வந்து அப்புறம் பார்த்தா எந்த சொத்தை வந்து யார் அனுபவிக்காங்க, யாருமே அனுபவிக்க முடியாது. அவங்களுக்கு தேவையான சொத்தை அவங்க அனுபவிக்க முடியாத சூழ்நிலை உருவாகிடும். இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடந்தபடியே இருக்குது. எதனால் நமக்கு நடக்குது, ஏன் நம்ம இருக்கணும். அந்த குழந்தைங்களை வந்துக்கு தன்னுடைய பிள்ளையாக பார்த்துருந்தாங்கன்னா இன்றைக்கி வந்து அவங்களுக்கு ஒரு வாரிசு தங்கிட்டு இருக்கோம். அதான் நீங்கள் பார்த்துட்டீங்க. அம்மா வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க. எத்தனை பேர் பாருங்கள், எத்தனை கூட அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா எத்தனை அம்மாக்கள் ஆடுறாங்க பாருங்கள். அங்காளம்மன் வந்து பல ரூபங்கள் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. எந்த இடத்துல பம்படிச்சு கூப்பிட்டாலும் அம்மா வருவாங்க, ஆடி வந்து சொல்லுவாங்க உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை இருக்குது, எதனால் பிரச்சனை இருக்குது, எதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்க, அவங்க வந்து என்னென்ன விஷயங்களுக்காக வந்திருக்கீங்க அத்தனை விஷயத்தையும் அப்படியே சொல்லுவாங்க. எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால் இந்த பித்தூர்களுக்கு இந்த மாதிரி வணங்கணுன்ற முறை இருக்குது. அந்த மாதிரி வச்சிங்கன்னா மாதம் தொடர்ந்து வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் அவங்க வந்து நட்பாகிடுவாங்க. நம்மளை வந்து பகையாக நினச்ச அத்தனை பேர்களும் வந்து நட்பாகி நமக்கு வேண்டிய சுபகாரியங்கள் செய்யறதுக்கு அவங்க காத்திருக்காங்க. அவங்க நல்லா செய்வாங்க. மேற்கொண்டு குலதெய்வ கோயிலுக்கு போகணுன்னா மேக்ஸிமம் ஒரு பௌர்ணமி 3 பௌர்ணமி போங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த பொங்கல் வைக்கிறது, அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அந்த பாரம்பரியமாக என்னென்ன பூஜைகள் பண்ணீங்களோ அத்தனை பூஜைகளும் பண்ணுங்கள். அங்கே உட்காருங்க, கண்ணீர் விடுங்க.
ஒரு வெள்ளத்தை எடுத்துகிட்டு போயிட்டு வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணி வெள்ளத்தை வந்து நீரோடை இருக்கிற இடத்துல வந்து போடுங்க. இல்லைன்னா இடித்து கோயிலை சுற்றி எறும்புகளுக்கு தானமாக கொடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போதுன்னா குலதெய்வம் வந்து வெளியே இருந்தாலும் குலதெய்வம் வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். இதுதான் அந்த குலதெய்வத்துக்காக தான் நீங்கள் அங்கே அதை பித்ருக்கள் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அமாவாசை வழிபாட்டுக்காக மலையனூருக்கு வரலாம். நீங்கள் சீக்கிரமாக வரணும்னு நினச்சிங்கன்னா காலையில் ஒரு 10 மணிக்கெல்லாம் கூட பித்தூர்களுக்காக பூஜைகள் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் கிளம்பலாம். இங்கே வந்து அம்பாள் சன்னதியில் வந்து அம்பாவை வந்து நீங்கள் வணங்கலாம். சார் என்னால் அங்கே வந்து படைக்க முடியல சார், அங்கே படைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகல சார் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து ஒரு 10 பேருக்கு அன்னதானங்கள் உங்கள் கையால் வாங்கி கொடுங்க. அது யாருக்கு வாங்கி கொடுக்கணும்னா அந்த நபர்கள் யார் யார் இறந்தாங்கன்னு அப்படி பாருங்கள். உங்களுடைய தோற்றங்கள் அவங்கள மாதிரி தெரியும். நீங்கள் தேடி தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு கொடுக்கும் போதே அந்த ஆத்மாக்கள் நமக்காக தான் கொடுக்குறாங்கன்றது அதுக்கு தெரியும். கொடுக்கும் போதே எள்ளுருண்டையை சேர்த்து கொடுங்க. சாப்பாடு கொடுக்கும் போதே எள்ளுருண்டை. ஏன்னா நம்ம வீட்டில் செய்கிற பழக்கம் இல்லை சார், அப்படி கொடுக்க முடியல, எனக்கு சூழ்நிலை இல்லை சார்னு சொன்னால் இங்கேயே வாங்கி கொடுக்கலாம். பிரசாத கடையில் கூட இன்றைக்கி 20 ரூபா பொட்டலம் விற்கிறாங்க. சாப்பாடு வந்து பிரசாத கடையிலே கிடைக்குது. அதான் கூட ஒரு எள்ளுருண்டையை ஒரு தண்ணி பாட்டில் இதெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு அது வயசானவங்க யாராருக்கு உங்களுக்கு தோணுதோ கொடுக்கணும்னு தோணுதோ அவங்களுக்கு எடுத்துன்னு போய் கொடுங்க. ரொம்ப பசியும் பட்டினியுமாக இருக்கிறாங்க பாரு, அவங்களுடைய தோட்டத்தை பார்த்தா அவங்களுக்கே தெரியும். அந்த வீட்டில் உள்ள நபர்கள் இறந்த நபர்களுடைய தோட்டமாக இருக்கும். அவங்கக்கிட்ட போய் நீங்கள் ஒரு 10 பேருக்கு கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க சாந்தமாவாங்க. சாந்தமாகி நல்ல நல்ல விஷயங்களாக கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இதுதான் வந்து குலதெய்வ வழிபாடும் பித்திருக்கள் வழிபாடும். இதுதான் பண்ணணும். இதை நீங்கள் முறையாக செஞ்சு வந்தாவே போதுமானது. அந்த குலதெய்வம் என்ன சொல்லுதுன்னா, என்ன மூதாதையர்கள் எல்லாமே அந்த இடத்துல வணங்கினவங்க. அதுக்காக தான் அந்த குலதெய்வத்துக்கு வந்து அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி குலதெய்வ கோயிலுக்கே போகிறதே கிடையாது. வருஷக்கணக்காக ஆகிப்போச்சு சார். நானே போய் 2-3 வருஷம் ஆகிப்போச்சு சார். எங்கே இருக்குன்னே தெரியல சார். நிறைய பேர் இன்னைக்கு குலதெய்வத்தை தேடி அலைஞ்சிட்ருக்காங்க. எதனா எங்களுக்கு இந்த மாதிரி அதை தடை வரும்போது தான் உங்களுக்கு அப்போ தான் தெரிய வருது. சுபகாரியங்களுக்கு எல்லாமே தடையாக இருக்கும். அந்த இடத்துல பிரச்சனைகள் இருக்கும். நிம்மதி இல்லாத பழப்பு ஓடிட்டுருக்கும். ஏன்டா வாழ்க்கை நடத்தணுன்ற மாதிரி இருக்கும். அதனால தான் அப்போ தான் குலதெய்வத்தை வந்து தேடுவாங்க. அந்த குலதெய்வம் எப்படின்றது அந்த ஜோதிட ரீதியாகவே தெரிஞ்சுக்கலாம். எந்தெந்த யாராருக்கு என்னென்ன குலதெய்வம் வரும் அப்படிங்கிற மாதிரி. குலதெய்வம் தெரியாமல் நிறைய பேர் வேறு தெய்வங்கள்லாம் கும்பிட்டுட்ருக்காங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காட்டேரி கும்பிட்றதுக்காக சாயந்தர டைமில் போய் பஸ் ஸ்டாண்டில் காட்டேரி கும்பிடுவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா காட்டேரி தான் எங்கள் குலதெய்வமேன்னு சொல்கிறாங்க. காட்டேரி வந்து குலதெய்வமாக வராது. அது வந்து ஒரு இதுக்காக ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்கன்னு சொன்னால் அது போயிட்டு காட்டேரி கும்பிட்றது வழக்கமாக வச்சுருப்பாங்க. போய் கும்பிட்டு வருவாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எந்த சாமி கும்பிட்றதுனே தெரியல. பார்த்திங்கன்னா அவங்கவுங்க ஒரு வித்தியாசமாக சாமிகள் சொல்கிறாங்க. இதுதாங்க எங்களுடைய சாமியாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு ஆச்சரியமாகுது. அவங்க குலதெய்வத்தையே மறந்துருக்காங்க. பார்த்திங்கன்னா எங்களது கன்னிமார் சார் குலதெய்வம் சொல்லிட்டு வீட்டில் கும்பிட்றாங்க. உங்கள் குலதெய்வம் எது சார்னா கன்னிமார். இது எங்கே இருக்குன்னா அது ஒரு இடத்துல இருக்குது. இவங்க வருஷக்கணக்காக வீட்டிலே கும்பிட்டுறது போகிறதே கிடையாது. அப்புறம் எப்படி அங்கே பிரச்சனைகள் வந்து உருவாகும்? அந்த இடத்துல வந்து சுபகாரியங்கள் எப்படி நடத்தி கொடுக்கும்? நான் அப்புறம் சொன்னேன், நீங்கள் இல்லை சார் ஒரு தடவையாவது பௌர்ணமி போயிட்டு வாங்க. ஒரு பௌர்ணமி போய் பார்த்து அங்கே தேவையான விஷயத்துக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வீட்டில் வந்து பூஜை முறைகள் பண்ணலாம். வருஷக்கணக்காக நீங்கள் அந்த இடத்துக்கே போகாமல் இருந்தால் எப்படி வந்து சாமி அருள் கொடுக்க? நீங்கள் வீட்டிலே வந்து குலதெய்வ வழிபாடு வீட்டிலே பண்ணிக்கிறாங்க. அவங்க தெரிஞ்சிருந்தாலும் போகிறதில்ல அந்த பக்கம். சாமி என்ன பார்க்கவா போகுது கேட்கவா போகுதுன்னு நினச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. இல்லை, நிச்சயமாக இதுமாரி தடை தாமதம் உருவாகும். நீங்கள் வளர்ச்சிக்கு பெரிய வளர்ச்சி மாற்றங்கள் எதுவுமே வராது. அப்போ தான் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதான் பாருங்கள், அம்மா வந்து ஆடி அந்த ஜாட்டி எடுத்து கழுத்தில் போட்டிருக்காங்க. அக்னி சட்டி ஏந்துறாங்க பாருங்கள். இந்த மாதிரி வந்து அந்த தெய்வ சக்தி அதுக்குள்ளே இருக்குது. அது வந்து பேசும். நம்மக்கிட்ட பேசாத நினைக்காக தான் சொல்லுவாங்க, இறைவனை வந்து நீ வந்து தேட தேவையில்ல, நீ வந்து இருக்கிற இடத்துல கும்பிட்டா போதும்னு சொல்லிட்டு சொன்னது காரணமே இதுதான். ஏன்னா உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு தெரியும், அங்கேயே கும்பிடுங்க. அவங்க பித்திருக்கள் இருக்கிறாங்க, அவங்க சாமி ஆகிட்டாங்க, அவங்கள கும்பிடுங்க. இதை கும்பிட்டாவே போதுண்டான்னு சொல்லிட்டாங்க. இது இஷ்ட தெய்வங்கள் தான். இந்த எதுக்கு இது வந்து இந்த இத்தனி காளி இத்தனி அம்பாள் வந்து இந்த உலகத்தை உற்பத்தி பண்ணாங்கன்னு சொன்னால் அம்பாளுடைய இதுவாக தான் இருக்கணும். எல்லா இடத்துலையும் அது காளியாக இருக்கட்டும்,
எந்த அம்பாலாக இருக்கட்டும், சமயபுரத்து மாரியம்மா இருக்கட்டும், திருவேற்காடு கருமாரியம்மானாக இருக்கட்டும், இல்லை எல்லாரும் மாங்காடு எல்லா ஊரும் அம்பத்தூர் சக்தி பீடங்கள் ஏன் உருவாச்சுன்னு சொன்னால் அம்மாவுடைய பிறப்பாக தான் இருக்கும். ஏன்னா அந்த ஆதிசக்தி தானே முதல் பிறந்தது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த உலகமே அம்மாவோட எல்லையாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு தான் அந்த எல்லை கோடுக்குள்ளே ஒவ்வொரு எல்லையிலையும் அவங்க இருந்துகிட்ருக்காங்க. அம்மா ஆடி வந்துட்டுருக்காங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக ஆடி வந்து அவங்க வந்து, ஏன்னா இது அந்த ஊர்லேயே அவங்க செய்யக்கூடாது. ஏன் இங்கே வராங்கன்னா அம்மாவோட ஈர்ப்பு எல்லை இது வந்து முதன்மையான பீடம்னு சொல்லிட்டு அம்பத்தோர் சக்தி பீடங்கள் முதன்மை பீடன்றதால இங்கே வந்து அதுக்கு உண்டான விஷயத்தை அத்தனையுமே செய்கிறாங்க. நம்மளுடைய எல்லையில் தான் வந்து அதை எல்லாம் செய்யணும்னு ஒரு ஐதீகத்தை வச்சு செய்கிறாங்க. பாருங்கள், அம்மா ஆடிட்டுருக்காங்க பாருங்கள், எத்தனை அம்மாக்கள். ஏன்னா அந்தந்த ஊர்லேயே கோயில் குளம் இருந்தாலும் நம்ம இந்த இடத்துக்கு வரோன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு மகிமை நமக்குள்ளே நடக்குன்றதுக்காக தான் நானும் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை டைமில் வந்து விரத வழிபாடு கடைபிடிக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா அந்த அமாவாசை காலையிலேருந்தே சாப்பிட மாட்டாங்க. சாப்பிடாமல் அமாவாசை ஊஞ்சல் தாளாட்டு முடிச்சு தான் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு வைராக்கியெல்லாம் வச்சுக்கணும். எனக்கு வந்து பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் அந்த வைராக்கியத்தோடு தான் சேர்ந்து இருக்கணும். காலையிலேருந்தே சரி பசியும் பட்டினியுமா இருங்க, ஒரு நாளுக்காக அம்மாவுக்காக விரதம் இருங்க. அந்த விரதம் இருந்தால் தான் நமக்கு பலன் தரும். அம்மாவுடைய மந்திரங்கள் உச்சரிக்கலாம், அம்மாவோட விரதத்தோடு இருக்கலாம். நீங்கள் விரதம் இருக்கிறது அம்மாவுக்கு தெரியும். ஊஞ்சல் தாளாட்டு முடிஞ்சோடனே அதுக்கப்புறமேட்டு சாப்பிடுங்க. தூங்கக்கூடாது. மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு நாளாவது அம்மாவுக்காக எல்லாமே விட்டுட்டு இருக்கணும். தூங்கவே கூடாது. பார்த்திங்கன்னா நிறைய பேர் இடம் பிடிச்சி தூங்கிட்டு இருக்காங்க. அமாவாசை என்பது தூங்குறதுக்கா வரோம்? தூங்குறதா இருந்தால் வீட்டிலே தூங்கலாமே, அதுக்கு எதுக்கு இவ்வளோ தூரம் வரோம்? நிறைய பேர் தூங்குறாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பாதி பேர் வந்து நல்லா இருக்குன்றாங்க, பாதி பேர் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா அந்த விரத வழிபாட்டை யாரும் வந்து முறையாக கடைபிடிக்கிறது இல்லை. அதையெல்லாம் என்னுடைய பதிவுகள் கேட்டு அதுக்காக நம்ம வந்து முழு மூச்சாக இருக்கணும். விரத வழிபாடுகள் முறையாக கடைபிடிக்கணும். அம்மாவை பார்த்துட்டு தான் சாப்பிடணும்னு ஒரு குறிக்கோளோடு இருக்கணும். அம்மாவுடைய ஊஞ்சல் தாளாட்டு முடிகிற வரைக்கும் சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரிலாம் ஒரு கடைபிடிச்சது தான். நமக்குள்ளே ஒரு இது இருந்தால் தான், எண்ணங்கள் இருந்தால் தான், அந்த எண்ணங்கள் தான் வலிமை கொடுக்கும். அதுக்காக தான் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் எதுக்குன்னு சொன்னால் அதனுடைய எண்ணத்தோடு இருப்புன்றதுக்காக தான். நம்ம வந்து அவங்க சிந்தனையாகவே இருப்புன்றதுக்காக தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய விரத முறைகள்லாம் அவ்வளோ தூரம் கடைபிடிப்பாங்க. அதெல்லாம் செய்யறதால தான் முறையாக செய்கிறவங்க அவங்களுக்கு தெரியும் இந்த இன்ப துன்பங்கள்லாம் எந்த மாதிரி அவங்கள வாழ்க்கை அனுபவிச்சுக்கிறாங்களுக்கு அவங்களுக்கு தெரியும். விரத வழிபாடுகள் எதையும் கடைபிடிக்கிறது கிடையாது. வந்தால் தூங்குறது, அவங்க விஷயத்தை அவங்களுக்கு தேவையான விஷயத்தை அத்தனையுமே செய்கிறது. அப்புறம் பலன் தரும்னா எப்படி பலன் தரும்? அதுக்காக தான் நாங்கள் சொல்கிறோம் நேர்த்திக்கடன். பாருங்கள், அம்மா வந்து அலங்காரமாக ஆடிக்கிட்டு வந்துருக்காங்க. இன்னும் நேர்த்திக்கடன் வச்சுக்கணும். அவங்களால முடிஞ்ச சக்திக்கு என்ன செய்ய முடியுமோ அதை வச்சுக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வயசானவங்கள்லாம் வந்து அங்கப்பிரகாணம் போகிறாங்க. எங்களுக்கே இதுவாக இருக்குது. வயசு மீறி வந்து அந்த அங்கப்பிரகாணம் பண்ணுறதெல்லாம் வச்சுக்கூடாது. யார் யார் என்னென்ன செய்யணுமோ அவங்களுக்கு தேவையான தகுதிக்குண்டானது இது வந்து விஷயத்தை கொடுத்தா போதும். மௌன விரதம் இருக்கலாம், நடையாக நடக்கலாம், அங்கேருந்து நடந்தே வரலாம். இது எல்லாமே விரத வழிபாட்டில் வர இதுவும் தான். எல்லாமே கடுமையான போராட்டம் பண்ணணுன்றதெல்லாம் கிடையாது. விரதங்களில் அந்த மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால் விரதங்களை இந்த மாதிரி பண்ணால் போதும்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வயசுக்கு தகுந்த மாதிரி விரதங்கள் வச்சுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா முட்டி போட்டுட்டு வந்துட்டுருக்காங்க வயசானவங்க. முடியாமல் கூட 2-3 பேர் வந்து கூட வந்துட்டுருக்காங்க. அங்கப்பிரகாணம் வரும்போது அவங்க கூட வந்து 10 பேர் வராங்க. வயசானவங்க அதுக்கு தகுந்த முயற்சி எடுக்காதீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு உடல் ரீதி மன ரீதியாக எது உங்களுக்கு வந்து ஒத்து போகுதோ அதுக்கு தகுந்த விரத வழிபாட்டை கடைபிடிச்சா போதும். இது ஆன்மாவுக்குள்ளே நம்ம வந்து இந்த மாதிரி சிந்தனையெல்லாம் வச்சாதான் வந்து நமக்கு வந்து பலன் தரும். இல்லைனா பலனே தராது. நான் கொடுக்குற மந்திரங்கள்லாம் நீங்கள் தினசரி அப்படி உச்சரிச்சுட்டு வந்து பாருங்கள். எல்லாத்துக்குமே மந்திரங்கள் இருக்குது. அதுக்கு தான் வந்து மந்திரங்கள்லாம் வச்சுக்கிட்டு அவங்க உரு கொடுப்பாங்க. உரு கொடுத்தாங்கன்னா அது அத்தனையும் வேலை செய்யும். அம்மா ஆடிக்கிட்டு இருக்காங்க, அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அம்மா வந்து இந்த எல்லையில் வந்து ஆடி அவங்களுடைய, ஏன்னா எல்லா இடத்துலையும் அவங்க குறி சொன்னாலும் சரி, இந்த தொழில் இந்த இடத்துல தான் வந்து செய்யணும்னு அம்மாவுக்கு வந்து விருப்பம் இருக்கும். அங்கேயே சொல்லுவாங்க, நீ என்னுடைய எல்லைக்கு வா, என்னுடைய எல்லையில் வந்து நீ வந்து செய், விருந்து உபசரிப்பு செய்ய, பூஜை கொடு, ஆடு கோழி வந்து பன்றி வந்து பூஜையாக கொடு அப்படி சொல்லிட்டு இந்த இடத்துக்கு தான் வருவாங்க. இதுதான் சுடுகாடு, மயான காளி. இதுதான் சுடுகாடே கோயிலே சுடுகாடு தானே சொல்கிறோம். அதனால தான் இந்த இடத்துல வந்து அவ்வளோ அற்புதம் நிறைய விஷயங்கள் நடந்துருது. அதனால தான் நீங்கள் பார்த்துட்டீங்க. பிணம் வந்து இந்த இடத்துல வந்து எரிப்பாங்க. எந்த கோயிலையும் இந்த மாதிரி சாங்கியம் நடக்கணும்னு பார்த்தா எந்த கோயிலும் இருக்காது.
மலையனூர் கோயிலுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பாருங்கள், மாலை போட்டுட்டு வந்தவங்க அத்தனை பேர் பார்த்துட்ருக்காங்க. நீங்களும் இப்போ பார்த்துட்ருப்பீங்க. பாருங்கள், இதாக தான். ஏன்னா அந்த கோயிலுடைய ஐதீகம் என்னென்னா, அந்த ஐதீகத்தை வந்து முறையாக பயன்படுத்துங்க. இந்த இடத்துக்கு வந்து போனாவே பல மாற்றங்கள் நிகழ்த்து இல்லாமல் நீங்கள் விரத வழிபாடுகள்லாம் கடைபிடிங்க. எந்த அளவுக்கு இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பலன் தரும். இங்கே இருக்கிறது இல்லாமல் வீட்டில் போனாலும் அதேமாரி நாங்கள் கொடுக்குற மந்திர வழிபாடுகள், சக்கர வழிபாடெல்லாம் பயன்படுத்துங்க. நிச்சயமாக நல்ல நல்ல மாற்றத்தை உணர்வதை நீங்கள் உணரலாம். குறிப்பிட்ட ஒரு 3 மாதம் 4 மாதமாவது சக்கர வழிபாடுகள், மந்திர வழிபாடுகள்லாம் பயன்படுத்திங்கன்னா, நான் புக்கே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எந்த நாளில் என்ன செய்யணும், போகணும், எந்த நாள் எந்த ஓரையில் என்ன செய்யலாம் செய்யக்கூடாதுன்றது எல்லாத்தையுமே வச்சுருக்கேன். அந்த புக்கை ரிலீஸ் பண்ணுவேன். அந்த புக்கை ரிலீஸ் பண்ணி அதை வாங்கி படித்து அதில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் பயன்படுத்துங்க. நீங்கள் மயான காளி தான் பார்த்துட்ருக்கீங்க. ஓம் காளி பகவதி பைரவி என்னை எதிர்த்து வந்த எதையும் கட்டு, கடுகுவன பட்சியை கட்டு, மிருகத்தை கட்டு, ஓம் காளி ஓம் ருத்ரி ஓங்காரி ஆங்காரி அடங்களை கட்டினு, சபையை கட்டு, சத்துரை கட்டு, எதிரியை கட்டு, எங்கேயும் கட்டு, சிங் வங் லங் லங், ஓம் சிவாய நம, ஓம் ஸ்ரீம் க்ளீம் வாம நம சுவாகா. இந்த சேனலுக்கு எல்லாமே லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மேல்மலையின் தலைமை பூசாரி பூபதி ராஜா.